السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين. وقال نبينا صلى الله عليه وسلم: ولا تحاسدوا ولا تباغضوا وكونوا عباد الله إخوانا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தின் 4வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அகிலத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் அவதரித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் தேவையான வழிகாட்டலை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். நபிகளாரின் வாழ்க்கை நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் அதற்கான வழிகாட்டலை சொல்லால் அல்லது செயலால் அல்லது அங்கீகாரத்தால் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். அது அறிவியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், நவீன விஞ்ஞானமாக இருக்கட்டும், அல்லது குடும்பவியலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தனி மனித ஒழுக்கங்களாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு அம்சத்தை நீங்கள் நவீன வாழ்க்கை தேடினாலும் அதற்குண்டான பதிலை நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறைகள் நவீன வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது ஒரே வார்த்தையில் சொல்வார்: நவீன வாழ்க்கையில் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி என்றால் எந்த விஷயத்தில்? எல்லா விஷயங்களிலும் நவீன வாழ்க்கை 3 கட்டங்களாக இருந்தது. ஒன்று, நுபுவத்திற்கு முன்னுண்டான வாழ்க்கை 40 வயது வரைக்கும், அதற்கு பிறகு 53 வயது வரைக்கும் மக்காவுடைய வாழ்க்கை. நபித்துவ பட்டம் பெற்று 13 வருஷங்கள் சமப்பாளர்களோடு மக்காவில் இருந்த காலம். அதற்கு பிறகு இறுதி கட்டம் 10 ஆண்டுகள் மதீனாவில் பெருமானார் வாழ்ந்த காலம். அவர்கள் நபியாக வந்த பிறகு மாத்திரமல்ல, வருவதற்கு முன்பும் கூட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக பெருமானாரின் லைஃப் இருந்தது என்பதை அவர்களுடைய வரலாற்றை நாம் வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி? திடீரென்று ஒரு நாள் ஸல்லல்லாஹு சபாமறையில் ஏறி நின்று மக்களுக்கு காண்பீர்கள், தன் குடும்பங்கள் ஒவ்வொருவராக பேர் சொல்லி அழைத்தார்கள். ஒவ்வொரு குடும்பமாக வர ஆரம்பித்தது. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். பர்சனல் ஒப்பீனியன், என்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த மக்கள் சொல்வார்கள்: முஹம்மதே, நீங்கள் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். இது எப்போது? பெருமானார் நபியாக வந்த பிறகு அல்ல, நபியாக வருவதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாக்கு மூலம், அவர்களுடைய ஒப்புதல், நீங்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர், நேர்மையானவர், உங்கள் நாவிலிருந்து பொய் பேசி நாங்கள் பார்த்ததில்லை, கொடுத்த அமானிதத்தை மோசடி செய்து நாங்கள் பார்த்ததில்லை. அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: இந்த மலைக்கு பிறகு, மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை பார்க்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புவோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த வாக்குமூலத்தை பெற்ற பிறகு சொல்வார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுள் என்று 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த மக்கமா நகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ வார்த்தையை சொன்னபோது அதை பலராலும் மறுக்க முடியவில்லை. மிக குறிப்பாக நபியின் குடும்பம், குறைஷி கோத்திரம், குறைஷி குலம். ஏனென்றால் ஒன்றை ஒவ்வொரு வாங்கிவிட்டார், நீங்கள் சொல்வது பொய்யல்ல, உண்மைதான், உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்ன செய்வது என்று அவர்களால் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை, திணறினார்கள். ஒரு கட்டத்தில் அபூ லஹப் நபியின் பெரிய தந்தை, முகமது நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக நீங்கள் அழைக்கிறா என்று அவர் ஏற்றினார், மண்ணை வாரி தூவினார். உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்கள் அவரை தூற்ற வேண்டும், அவரை ஏற்க வேண்டும் என்று அதே வார்த்தையில் அல்லாஹ் குர்ஆனில் அவரை ஏற்றினார். அபூலஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும். அவர் அழிந்து 14 நூற்றாண்டுகள் கடந்தாகிவிட்டது. உலகம் அழியும் வரை குர்ஆன் இருக்கும், உலகம் அழியும் வரை வரக்கூடிய முஸ்லிம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வசனத்தை ஓதக்கூடிய மக்கள் எல்லாம் அபூலஹபை சபிக்கிறார்கள் என்று அர்த்தம். நபியை சபித்தால் அல்லாஹ் சும்மா விடுவானா? இந்த கொள்கையை, திடீரென்ற இந்த ஏகத்துவ முழக்கத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்த அபூ லஹப் கண்டனத்தை அந்த இடத்தில் பதிவு செய்தார். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் உறுதியாக இருந்தார்கள். தன் கொள்கையில் அவர்கள் பின்வாங்கவில்லை. அந்த மக்களுக்கு மத்தியில் 13 ஆண்டு காலம் ஒரு பெரும் போராட்டம், சொற்பமான நபர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். ஒரு அரசியல் ரீதியான பலம் இஸ்லாத்துக்கு தேவைப்பட்டது, முஸ்லிம்களுக்கு ஒரு மெஜாரிட்டி தேவைப்பட்டது, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு ஒரு பவர் தேவைப்பட்டது. முஸ்லிம் என்றாலே தாக்கக்கூடிய ஒரு மோசமான காலம் தான் நபித்துவத்தின் அந்த 13 ஆண்டு காலம் இருந்தது. பகிரங்கமாக சொல்ல முடியாது, பகிரங்கமாக குர்ஆன் ஓத முடியாது. ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொன்னாலே யார் எப்போது தாக்குவார்கள் என்றே தெரியாது. அப்படி ஒரு நெருக்கடி இருந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது. ஒரு பக்கம் உயிருக்கே போராட்டம், ஈமானோடு வாழ்வதில் சிரமம் என்கின்ற மக்கமா நகரம், மறுபக்கம் வரக்கூடிய மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை அரவணைப்பதற்கு தயாராக இருந்த ஒரு நகரம் அன்சாரிகள். அவங்க பேர் அன்சாரிகள் கிடையாது, அல்லாஹ் வைத்த பெயர் அன்சார். அன்சார் என்றால் உதவியாளர்கள், இஸ்லாத்திற்காக உதவி செய்தவர்கள், இஸ்லாத்தை அரவணைத்தவர்கள், இஸ்லாத்தை தங்கள் கைகளில் ஏற்றிக் கொண்டவர்கள். எவ்வளவு தூரம் அன்சாரி சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக நன்மை செய்தார்கள், வரலாறுகளில் அவர்களை போன்ற ஒரு மக்களை உங்களால் பார்க்கவே முடியாது. அகதிகளாக வந்த முஹாஜிர் சஹாபாக்கள் தங்கள் சொந்த வீட்டில் இடம் கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுத்த உடை கொடுத்து, ஒரு கட்டத்தில் வரலாறு இப்படி எழுதுகிறது, 2 மனைவி வைத்திருந்த சில நபர்கள், என்னுடைய ஒரு மனைவி, ஒரு பெண்ணை நான் தலாக் கொடுக்கிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு. ஆனால் அந்த அளவிற்கு ஒரு தயார தன்மை, பரந்த மனப்பான்மையை உலக வரலாற்றில் அகதிகளுக்கு யாராவது கொடுத்தார்களா என்றால் நிச்சயமாக நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அகதிகளுடைய நிலைமை, உயிரோடு வாழ்வதே நாட்டில் போய் சுதந்திரமா இருக்க முடியாது, சுதந்திரமா சம்பாதிக்க முடியாது, சுதந்திரமா தங்கள் தாய்மொழியை கூட பப்ளிக்காக பேசிட முடியாது. இலங்கை அகதிகள் எத்தனை பேர் இந்தியாவில் மறைந்து மறைந்து ஒளிந்து அதிகார வர்க்கத்திற்கு பயந்து அவர்களால் சுதந்திரமாக பொது சமூகத்தில் ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர் அந்தஸ்தை நிச்சயமாக அடைந்துவிட முடியாது இந்த நவீன காலத்தில் கூட. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைகளை மாற்றி அகதிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்புகளை சஹாபாக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார், ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற்றுமை பார்க்கக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, இவர் வெளியூர்காரன் என்ற சிந்தனை நமக்குள் இருக்கக்கூடாது, ஈமான் கொண்ட அனைவர்களுமே சகோதரர்கள். வலா தஹாபது, நீங்கள் ஒருவருக்கு பொறாமை கொள்ளாதீர்கள், வலா
நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அனைவருமே சகோதரர்களாக இருங்கள். அல் முஸ்லிம் அசல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரர். ஈமானிய ரீதியில் எல்லோருமே கலிமா சொன்ன அனைவருமே அவன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த கோத்திரத்தில் சார்ந்தவனாக இருந்தாலும் கலிமா சொல்லிவிட்டால் நீங்கள் அனைவருமே சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயர்ந்த குணத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் கட்டமைத்தார்கள். குர்ஆனில் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் தஆலா நபியின் குணத்தை தான் பாராட்டி பேசுகிறார். நபியினுடைய தொழுகை நோன்பை பற்றி அல்லாஹ் ரொம்ப பாராட்டி பேசவில்லை. நபியை நீங்கள் அழகின் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். வைந்தக்கல் அலா குருவின் அதையும் உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். குணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் பேசினார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, உங்களில் அழகிய குணம் படைத்தவர் தான் பரிபூர்ணமான முஃமின் என்று சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அழகிய நற்குணம் உடையவர் தான் சிறந்தவர். இன்னும் என் ஹியாரின் அஹ்ஸனுஹும் அஸ்லாகா, அழகிய குணம் படைத்ததுதான் உங்களுக்கு சிறந்த முஸ்லிம் பரிபூர்ண முஃமின் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது குணத்தை மையப்படுத்தி என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா கட்டங்களிலும் முஃமின்கள் தங்களுக்கிடையில் அன்பாக இருப்பது, அரவணைத்து வாழ்வது, விட்டுக் கொடுத்து வாழ்வது, பொறாமைப்படாமல் இருப்பது, குரோதம் விரோத பகைமைகளை தூக்கி எறிந்துவிட்டு இணக்கமான ஒரு சூழலை பின்பற்றி நடப்பது காலத்தின் தேவையும் ஈமானிய அம்சமுமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் போது சூரத்துல் ஹிஜ்ரிலே வனஸஅனா மா ஃபி சுதூரிஹிம் மின் கில்லி, அவர்கள் உள்ளங்களில் இருந்து கில்லை நாம் நீக்கி விடுவோம் என்று சொல்கிறார். கில் என்று சொன்னால் குரோதம். யாரும் யாரின் மீதும் குரோதம், விரோதம், வெறுப்பு சொர்க்கத்தில் இருக்காது. நமக்கு பிடிக்காத ஒரு நபர் உலகத்துல சொர்க்கத்தில் நம்மோடு இருப்பார். இங்கு நமக்கு விரோதம் இருக்கும், ஆனால் சொர்க்கத்தில் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரோதத்தை நான் உள்ளத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆனால் சூரியமுத்த காவிரி அவர்கள் அங்குள்ள இருக்கைகளில் ஒருவருக்கொருவர் முன்னோக்கிய நிலையில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பார்கள். சொர்க்கவாசியின் குணம் குரோதம், விரோதம் இருக்காது. அன்சாரி சஹாபாக்களிடம் இந்த குணம் இருந்தது. இந்த குணத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் ஹஷ்ரிலே அன்சாரி சஹாபாக்கள் செய்த ஒரு துஆ, ரப்பனா மக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிப்பாயாக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. ஈமானில் எங்களை முந்திவிட்ட முஹாஜிர் சஹாபாக்கள் அவர்களின் குற்றங்களையும் நீ மன்னிப்பாயாக. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا, ஈமானால் எங்களை விட முந்திவிட்ட அவர்களை பற்றி உண்டான குரோதத்தை இவர் உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாது. கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. வரலாற்று வாசித்தால் பிற்காலத்தில், அதாவது நபி வஃபாத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரம், பதவி, கலீஃபாக்கள், கிலாபத்தில் முழுக்க முழுக்க முஹாஜிர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அப்போது சூழல் அது மாதிரி இருந்தாலும் அன்சாரி சஹாபாக்கள் அதை பெருந்தன்மையோடு அணுகினார்கள். பதவிக்காக அவர்கள் கொடி பிடிக்கவில்லை, பதவிக்காக அவர்கள் பிரச்சனைகள் செய்யவில்லை, விட்டுக் கொடுத்து போனார்கள். அதைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் கோடிட்டு காண்பிக்கிறான். குரோதம் எங்கள் உள்ளங்களில் வந்துவிடக் கூடாது என்ற அன்சாரி சஹாபாக்கள் துஆ செய்தார்கள். கிட்டத்தட்ட குரோதம் இல்லாத ஒரு மனோநிலை என்பது சொர்க்கவாசியின் குணம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் தவறான எண்ணங்களை நம்ம உள்ளத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அதை விட்டு உள்ளத்தை பாதுகாப்பது, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு வழிவகுக்கும். பிற மனிதர்களை, பிற முஸ்லிம்களை தாழ்வாக கருதுவது கூட தீமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமையும் நாம் மட்டமாக தாழ்வாக கருதக்கூடாது. முஃமின்கள் அனைவருமே பெருமானார் சொல்வார்கள், கல் புனியானி, ஒரு கட்டிடத்தை போல. ஒரு கட்டிடத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை பலப்படுத்துகிறது.
ஒரு வரிசை இன்னொரு பலப்படுத்துகிறது. அதே போல் முஃமின்கள் ஒருவர் இன்னொருவரை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறது. கல் ஜஸதி இன்னொரு அறிவிப்பில் ஓர் உடலை போல, உடலில் பல உறுப்புகள் இருந்தாலும் உடல் என்பது ஒன்றுதான். அதே போல் முஃமின்கள் பல பேராக இருந்தாலும் ஈமானிய அடிப்படையில் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாமே ஒன்று, ஒரே மாதிரி இணக்கமாக அன்போடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் முற்காலத்தில் வாழ்ந்த மக்களை ஏற்றுவது, அவர்களுடைய குறைகளை பேசுவது, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எத்தனையோ இயக்கவாதிகள் இந்த உம்மத்தின் முன்னோர்களான மூத்த குடிகளான முன்னோடிகளான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லி அதில் உள்ள குறைகளை பேசுவதை பார்க்கிறோம். சஹாபாக்களை ஏற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்து, நம்முடைய ஈமானுக்கே அது கேள்விக்குறியாக மாறிவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிம்பல் மெஹராபுகள் ஓதப்படக்கூடிய ஹதீஸ் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் லா தஸ்தஹிதுஹும் கரதம் மின் பஅதி. பெருமானார் சொன்னார்கள், எனக்கு பின்னால், என் வஃபாத்துக்கு பின்னால் என்னுடைய சஹாபாக்களை தோழர்களை விமர்சனம் பொருளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், அவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள். வமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் அவர்களை நேசிக்கிறாரோ அவர் என் மீதுள்ள நேசத்தின் காரணமாகத்தான் அவர்களை நேசிக்கிறார். வமன் அபுகல்லஹும் ஃபபிபுகுதி அபுகல்லஹும், யார் அவர்களை வெறுக்கிறாரோ என் மீதுள்ள வெறுப்பின் காரணமாகத்தான் அவர்களை வெறுக்கிறார். குறை பேசுவது யாருடைய சஹாபாக்களை, சஹாபாக்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள், சஹாபாக்கள் மீது நேசம் இல்லாதவர்கள், இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு சொத்து சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் நாம் நம்முடைய நாவுகளில் பேசிவிடக்கூடாது. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கொள்கை என்பது அதுதான். சஹாபாக்கள் இந்த உம்மத்தினுடைய அஸ்திவாரம், இந்த உம்மத்தின் 6 பேர்கள். அவர்களை கொண்டுதான் உலகம் முழுக்க இஸ்லாத்தை அல்லாஹ் பரப்பினார். அவர்கள் விஷயத்தில் நாம் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேச வேண்டும். ஹாஃபிஸ் இப்னு அபீ பல்தா என்ற ஒரு சஹாபி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவின் மீது படையெடுக்க வேண்டும், மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக ரகசியமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்ற ஒரு படையெடுப்பு. இந்த செய்தியை இந்த ஹாஃபிஸ் இப்னு அபீ பல்தா என்ற சஹாபி ஒரு கடிதத்தில் எழுதி மக்காவாசிக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு பெண்ணிடம் கொடுத்து அந்த பெண்ணை மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ துரோகமான ஒரு செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹி வருகிறது. இந்த மாதிரி 2 சஹாபாக்களை அனுப்பினாலும் சம்பந்தப்பட்ட பெண்ணை பிடித்து வர சொல்லி அந்த கடிதத்தை கைப்பற்ற சொல்லி அதை அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. பெருமானாருடைய கைகளுக்கு அந்த கடிதம் வந்துவிட்டது. யார் உன்னை அனுப்பியது? ஹாஜிபை அனுப்பினார். ஹாஜிபை ஸல்லல்லாஹு கூப்பிட்டார்கள். ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், மக்காவுடைய குடும்பம் எனக்கு சொத்துக்கள் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு உதவி மக்காவுக்கு செய்தால் அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பார்கள், என் சொத்தை பாதுகாப்பார்கள், அதனால்தான் நான் இவ்வாறு செய்தேன். ஒரு ராஜ துரோகமான செயலை செய்துவிட்டு அதற்குரிய ஒரு காரணத்தை அவர் சொன்ன போது சபையில் இருந்த உமரே மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், அந்த துரோகியை நான் வெட்டி வீழ்த்தி விடுகிறேன் என்று அனுமதி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு, இல்லை வேண்டாம், அவர் பதில் சஹாபி அல்லவா, பதில் கலந்து கொண்ட சஹாபி அல்லவா, அவரை மன்னித்து விடலாம். அவர் சொன்ன காரணம் ஒரு வகையில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு அந்த சஹாபியை மன்னித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை யோசித்து பாருங்கள். மக்காவாசிற்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தால் வரலாறே மாறியிருக்கும், சரித்திரமே மாறியிருக்கும். அதே போன்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இட்டு கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு. அதில் ஒரு 2-3 சஹாபாக்களும் விவரம் தெரியாமல் வார்த்தைகளை விட்டுவிட்டார்கள். அதில் ஒருவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித், பிரபலமான சஹாபி, நபி அவை கவிஞராக இருந்த சஹாபி. ஒரு முறை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அன்னை ஆயிஷாவிடம் அமர்ந்து ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருக்கிறார். நபி காலத்துக்கு பிறகு
கேட்டார்கள், அன்னை அவர்களே, இந்த ஹஸ்ஸான் யார் தெரியுமா? உங்களை பற்றி அவதூறாக பேசியவர், அவரிடம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன அதே வார்த்தை, பெருமானார் சொன்ன வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்ஸான் பத்ர் சஹாபி அல்லவா, அவர் மன்னிப்பதற்கு தகுதியானவர் தான். பத்ர் சஹாபாக்களிடமிருந்து தவறுகள் வெளிப்பட்டாலும் கூட அவர்களுடைய நன்மைகளை நாம் கருதி அவர்களை மன்னித்து விடலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பத்ர் சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது இருக்கும், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த புகழாரம் அது. பத்ர் என்பது எல்லா போர்கள் மாதிரி ஒரு போர் அல்ல. வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் பத்ர் என்ற யுத்தம் பிரபலமாக பேசப்படுவதற்கு காரணம், பத்ர் இந்த உம்மத்துடைய வாழ்வார் பாவாயில் ஒரு இக்கட்டான கட்டத்தில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். அதனால்தான் பத்ர் சஹாபாக்கள் எல்லா காலங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பற்றி பேசப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்வீர் தவறான வார்த்தையை பயன்படுத்திய நபராக இருந்தாலும் நான் அவரை மன்னித்து விட்டேன், அதை நான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை என்று சொல்லி பெருந்தன்மையாக பேசிய நிகழ்வை நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்றைக்குரிய பெரியவர்களே, இப்ப யாரின் மீதும் நாம் பொறாமை கொள்ளாமல், குறை பேசாமல், கோபப்படாமல், கால் புணர்ச்சி கொள்ளாமல் வாழ்வது சொர்க்கவாசிகளின் அடையாளமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், யா புனைய, எனது அருமை மகனே, இயன்ற வரைக்கும் யார் மீதும் நீ கால் புணர்ச்சி கொள்ளாதே. அப்படி கால் புணர்ச்சி கொள்ளாமல் வாழ்வது என்னுடைய சுன்னத் என்று சொன்னார். வமன் அஹ்யா சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவராக ஆவார். வமன் அஹப்பனி கான மஅய ஃபில் ஜன்னah, யார் என்னை நேசித்தாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று சொன்ன செய்தி திருமிதி ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது. அன்றைக்குரிய பெரியவர்களே, இப்ப யாரை பற்றியும் தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வைத்திருக்காமல் அதை நாம் தூர எரிந்து விடுவது, ஒரு சிறந்த மனப்பான்மையோடு எல்லோரையும் நல்ல எண்ணத்தோடு பார்ப்பது உயர்ந்த குணமாக சுவனவாதிகளின் பண்பாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத் அபூ தாவூத் ஷரீஃபில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யுபல்லிகுனி அஹதும் மின் அஸ்ஹாபி அன் அஹதின் ஷைஆ. சஹாபாக்கள் பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என் தோழர்கள் யாரும் யாரை பற்றி எந்த குறையையும் என்னிடம் சொல்லாதீர்கள். குறைகள், தவறுகள் எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் நபிமார்கள், ஏனென்றால் அவர்கள் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் மஅசூமீன்கள். மற்ற எல்லா மனிதர்களிடமும் தெரிந்தோ தெரியாமல் தவறு நிகழ்ந்துவிடும், நடந்துவிடும். அதனால யாரை பற்றி என்கிட்ட வந்து நீ குறை சொல்லாதீங்க. இன்னி ஒகைக்குவான் அசூழ இலைக்கும் வான சதையும் சது, நான் உங்களிடமிருந்து விடை பெறும் போது உங்கள் எல்லோரையும் பற்றி நல்ல எண்ணத்தோடு விடைபெற ஆசைப்படுகிறேன். நான் மௌத்தாகும் போது, உங்களுக்கு நான் பிரியும் போது எல்லா சஹாபாக்களை பற்றியும் எனக்கு நல்ல எண்ணம் இருக்கணும். அதே நிலையில தான் நான் இந்த உலகத்திற்கு நான் பெரிய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு சொன்ன இந்த அறிவிப்பை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த குணம், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்தது, இந்த ஒரு நபிமொழியில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எல்லாத்தையும் நடக்கும், ஆனா ஏற்ற வந்து சொல்லாதீங்க. ஒருத்தர் பற்றி ஒரு குறை சொல்லும் போது அவரை நான் பார்க்க நேரும் போது அந்த குறையின் கண்ணுக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தவறான பார்வை ஏற்படும். அதனால அந்த அந்த விஷயத்தை எனக்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு உத்தரவு போட்டதாக நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு புகாரி, முஸ்லிம், பைஹக்கி போன்ற ஆதாரப்பூர்வமான திறனங்கள் பதிவாகி இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து இருக்கோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யஸ்முகு அலைக்கும் அல் ஆன ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, இப்போது ஒரு மனிதர் உங்களிடம் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார். எல்லோருக்கும் ஒரு ஆர்வம், சொர்க்கவாசி யாரு? ஒரு அன்சாரி சஹாபி வந்தார். ஒது செய்துவிட்டு தாடி தண்ணி சுட்ட சுட்ட இடது கையில் செல்பை எடுத்தவன் தான் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வந்தார். சபை முடிந்தது. அடுத்த நாள் அதே போன்று அதே அறிவிப்பு, அதே சஹாபி அதே நிலையில் வருகிறார். மூன்றாவது நாள் சபை ஸல்லல்லாஹு அதே அறிவிப்பு, சொர்க்கவாசிகளிடம் வருவார். இப்போது அதே சஹாபி வருகிறார், அதே நிலையில் ஒது செய்து தாடி
காலில் தண்ணீர் கொட்டப்பட்ட இடது கையில் செருப்பை எடுத்துக்கிறாங்க. சபை முடிகிறது. அந்த சபையில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற சஹாபி அந்த நபரை பின்தொடர்ந்து செல்கிறார். ரசூலுல்லாஹி சொர்க்கவாசியுமே அறிவிப்பு செய்யற அளவுக்கு இருந்த என்ன சிறப்பு தன்மை இருக்கும். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு என் தந்தைக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், நான் 3 நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன், உங்களோடு நான் தங்கலாமா, எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டார். சரி வாங்கன்னு சொல்லி அவருக்கு தன் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார். வீட்டில் போய் அவரோடு 3 இரவுகள் தங்குகிறார். அவர் நிறைய அமல்கள் செய்வாங்க, அவங்க எதிர்பார்த்தாங்க, எந்த அமலும் செய்யறதில்லை. தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது அவர் தக்பீர் சொல்வார், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். காலையில சுபஹ் வாங்க சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு எழுந்து தொழ போவார். இப்போ 3 நாள் முடிந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நேரடியாக கேட்டாங்க, சகோதரர்களே, எனக்கு என் தந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து இது மாதிரி சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க, அதனால்தான் உங்களிடம் இருக்கக்கூடிய அமலை தெரிந்து கொண்டு அமல் செய்யும் ஆர்வத்தில் நான் இது மாதிரி சொல்லிட்டு உங்க வீட்டோடு நான் தங்கினேன், உங்கள்கிட்ட எந்த சிறப்பு தன்மை சிறப்பு அமல் இருக்குது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க பார்த்ததுதான், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்ற பெருசா இந்த அமலும் கிடையாது. ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் சொன்னா, லா அஜிது ஃபீ மஸ்ஜிதி அஹதி மினல் முஸ்லிமீன கிஷ்ஷன், எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் கால் புணர்ச்சிய உள்ளத்துல கிடையாது. யாரை பற்றியும் என் மனசுல எந்த விரோதமும் புரோதமும் கிடையாது. வலா அஹது அஹதன் அலா கைரி அஅதாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய அருட்கொடைகளை பார்த்து யாரை பார்த்தும் நான் பொறாமை பெற்றது கிடையாது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறான் அதை நான் பொருந்திக்கிட்டேன். அவருக்கு வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, யாரை பார்த்து என் மனசுல பொறாமை ஏற்பட்டதே கிடையாது. இப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸ் சொல்வாங்க, இந்த குணத்தின் தன்மை காரணமாகத்தான் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்றோர் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரின் மீதும் பொறாமை கொள்ளாமல், குரோதப்படாமல், யாரிடமும் நாம் விரோதம் பாராட்டாமல், எல்லோரும் இணக்கமாக, அன்பாக, மென்மையாக, தன்மையாக பழகி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உலகத்தில் வாழும் போது சொர்க்கத்தினுடைய நமக்கான இடத்தை நாம் பார்த்து மன்னிக்கக்கூடிய நல்ல தோல்விக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவாராக. வாக்கு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.